இந்த 6 அம்ச கோரிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். இது வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கிற அண்ணன் பொன்குமார் அவர்களாக இருந்தாலும், அன்பு இளவல் வேல்முருகன் அவர்களாக இருந்தாலும், அண்ணன் தங்கபால் அவர்களாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், நாங்கள் அனைவரும் உங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கக்கூடியவர்கள். மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்கள். பொதுச் செயலாளர் என்னிடத்திலே பேசும்போது சொன்னார், இந்த கோரிக்கைகளை எல்லாம் எடுத்துச் செல்வதற்கு முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கட்டாயம் முதல்வரிடத்திலே நான் இந்த நலச்சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் சந்திப்பதற்கு இசைவு கேட்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பொன்குமார் அவர்களாலும் அந்த தேதியை பெற முடியும். நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்களாலும் முதல்வரிடத்தில் பேச முடியும். அண்ணன் தங்கபால் அவர்கள் மேலாள் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு மூத்த தலைவர். காங்கிரஸ் கட்சியாலும் உங்களுக்கு முதல்வரிடத்திலே எடுத்துச் சொல்லி ஒரு தேதியை பெற்றுத்தர முடியும். என்றாலும் உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு நான் அந்த உறுதியை தர கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்வரை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை சொல்லுகிற போதுதான் அரசின் கவனத்தை நாம் வெகுவாக ஈர்க்க முடியும். எனவே பேசுகிற போது பொதுச் செயலாளர் சொன்னார், இந்த கூட்டத்தையே நாங்கள் நன்றி அறிவிப்பு கூட்டமாக அறிவிக்கவும் தயாராக இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த முதல் கோரிக்கை மிகவும் முக்கியமான கோரிக்கை. நாங்கள் எம்பிசி பிரிவிலே இருக்கிறோம். எங்களால் அந்த 20% இடஒதுக்கீட்டில் போட்டி போட இயலவில்லை. ஆகவே எங்களுக்கு தனியே இடஒதுக்கீடு வேண்டும். இது ஒரு கோரிக்கை. அவர் உரையாற்றும் போது சொன்னார், எங்களை ஆதி திராவிடர் பட்டியலில் இணைத்தால் வசதியாக இருக்கும் என்ற கோரிக்கையை வைத்தார். எம்பிசி என்கிற பிரிவிலே 108 சாதிகள் இருக்கின்றன. அதிலே ஓரிரு சாதிகளை தவிர மற்ற எல்லா சாதிகளுமே மிகவும் சிறுபான்மையினர் தான் சாதியின் பெயரால்.